ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை பபுள். என் பேர் சந்தியா. நான் ஃப்ரான்ஸில் வளர்ந்து இப்போ யூகேல வாழ்ந்துட்டுருக்க ஒரு தமிழ் பொண்ணு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வீடியோ டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. இங்கே யூகேல எப்படி வீடு வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் இங்கே யூகேக்கு வந்தது வந்து 2020 கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நானும் என் ஹஸ்பண்டும் லண்டனில் வந்து ஒரு 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து இருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம எப்படி இங்கே வீடு வாங்கணும், என்னோட 25 வயசில் அந்த யங் ஏஜில் என்னென்னலாம் செஞ்சோம் வீடு வாங்குறதுக்கு, என்னென்ன ப்ராசஸ் இங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கலாம், என்டர்டைனிங்காகவும் இருக்கலாம். ஸோ தொடங்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் செஞ்சது என்ன அப்படின்னாக்கா, சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பழக்கம் என்னை பொறுத்த வரைக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த சேவிங்ஸ் பழக்கம் இருந்திருக்கு. அப்பா அம்மா கிட்டேருந்து காசு கொடுத்தாங்கனாக்கா, இந்த பாக்கெட் மணி கொடுத்தாங்கனாக்கா கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்குவேன். அது வந்து மேபி அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இது சொல்லி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவங்களுக்கு வந்து எதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வீட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவராலாக வாழ்க்கையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி சேவிங்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேருக்கு அந்த பழக்கம் வராது. இப்போது மாதம் ஒரு காசு எடுத்து போடணுன்னாக்கா அந்த காசை இதில் போடலாமே, இல்லை டக்குன்னு நம்மளுக்கு வேறு எதுனாச்சும் வேலை வந்துடும். ஸோ நம்மளால் அந்த சேவிங்ஸில் காசு போட முடியாது. ஸோ அதுக்கான ட்ரிக்குன்றதை விட டிப்பு என்ன அப்படின்னாக்கா வந்து, நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து டைரக்ட் டெபிட் பண்ணி வச்சுருங்க. சரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக மாதம் உங்களுக்கு சம்பளம் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு, தண்ணி வரி அப்படி ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் டெபிட் கட்டுறீங்க இல்லையா, அந்த மாதிரி சேவிங்ஸுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ உங்களால் அது வந்து தொட முடியாத மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி விழுந்த உடனே அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து சேவிங்ஸ்க்கு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போவே தொடங்குனீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு 1 இயர்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நீங்கள் உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தொடங்குங்க. பிகாஸ் வந்து எஸ்பெஷலி யூகேல நீங்கள் வீடு வாங்கணுன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் பையர் இருந்தாக்கா உங்களோட வீடு எந்த விலைக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்களோ அதில் 5% காசு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி தான் லோன் எடுக்க முடியும். ஸோ அந்த 5% நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். மோஸ்ட் பீப்புள், பணக்காரங்களை தவிர மோஸ்ட் பீப்புள் வந்து மார்கேஜ் எடுத்து லோன் எடுத்து தான் வீடு வாங்குவாங்க. ஸோ அது வாங்குறதுக்கும் உங்களுக்கு அந்த 5% டெபாசிட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு 5%க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் லோன் கட்டுறது வந்து கம்மியாகலாம், இல்லைனாக்கா வருஷ கணக்குலையும் கம்மியாகலாம். ஸோ அந்த டெபாசிட் நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லது. அது இல்லாமல் வந்து வேறு நிறைய செலவுங்க இருக்குது, அதெல்லாம் போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தொடக்க வேண்டியது வந்து சேவிங் பண்ண தொடங்கணும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி வந்து யங்ஸ்டர்ஸ், நீங்கள் வந்து இன்னும் வந்து கல்யாணம் ஆகலை, இல்லை இன்னும் அப்பா அம்மா வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னாக்கா, வீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறத போக உங்களுக்கு வந்து நிறையவே மீறும் உங்களோட சேலரியில். ஸோ நீங்கள் சேவிங்ஸை வந்து சின்ன சேவிங்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சேவிங்ஸாகவே நீங்கள் வந்து ஓரமாக வைக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னோட டிப். நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண தொடங்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஓகே சேவிங்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க, வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ப்ராசஸ் என்ன, வீடு தேடுறது. ஸோ வீடு தேடுறதுக்கு வந்து நீங்கள் சும்மா வெளியில் போயிட்டுருக்கும்போது இங்கே வீடு ஓரத்துலலாம் வந்து போர்டு போட்டிருப்பாங்க, அது கீழே வந்து அந்த ஏஜென்சி பேர் போட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடு போய் விசிட் பண்ணணுன்னாக்கா வந்து நீங்கள் வந்து அந்த ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி இல்லை வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாமே வெப்சைட் தானே. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகலான்னா வந்து ரைட் மூவ், ஜூப்லா அப்படின்ற மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போகலாம். இதெல்லாம் வந்து செல்லுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடுங்க எல்லாமே அதில் இருக்கும். ஏஜென்சி வந்து அவங்க அந்த வெப்சைட்டு கிட்ட வந்து அந்த வீடுங்க வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியட் வச்சிங்களா, உங்களுக்கும் ஏஜென்சிக்கும் நடுவில் வந்து இது பண்ணுறவங்க, இது சேலுக்கு இருக்குன்ட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அது வழியாக வந்து நீங்கள் வந்து ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுங்க இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் போகலாம். அது இல்லாமல் பர்பிள் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்குது.
அதில் வந்து டைரெக்டாக செல் பண்ணுற ஆளுங்களே அந்த வீடுகளை வைப்பாங்க. ஸோ நடுவில் ஏஜென்சி இருக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக செல்லர்கிட்டயே நீங்கள் பேசலாம். அதில் வந்து டைரெக்டாக செல் பண்ணுற ஆளுங்களே அந்த வீடுகளை வைப்பாங்க. ஸோ நடுவில் ஏஜென்சி இருக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக செல்லர்கிட்டயே நீங்கள் பேசலாம். ஆனால் வந்து ஓவராலாக இந்த வெப்சைட்டுங்களோட நோக்கம் என்னன்னா வந்து வீடு எப்படி இருக்கும்ன்ட்டு ஃபோட்டோங்க நிறைய கொடுப்பாங்க, வீடோட பிளான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபீலிங் தெரியும் வீட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ விசிட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வந்து நீங்கள் அங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து எத்தனை ரூமு, எத்தனை பாத்ரூமு, எந்த அளவுக்கு இருக்கும், ட்ரைவ்வே இருக்கா, கார்டன் இருக்கா, உங்களுக்கு நிறைய வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த வீடு வந்து செயினில் இருக்கா. செயினில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டில் இன்னும் ஆளுங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு வீடை வாங்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ அது ஒரு செயின் மாரி இருக்கும். ஸோ இவங்க போனால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும்ன்றது தான் வந்து நான் செயின்னுவாங்க. சம்டைம்ஸ் நோ செயின்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அங்கே இல்லை. ஸோ அது அவங்களோட வீடு தான், ஆனால் அது உள்ளே யாரும் இல்லைனாக்கா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த விசிட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வந்து எதனாச்சும் ஒரு உங்களோட பேங்க் கிட்ட வந்து மார்கேஜ் இன் பிரின்சிபல் அப்படின்ட்டு ஒன்று கேட்கணும். அது என்னன்னாக்கா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாரி. இப்போது பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும், இந்த மாதிரி உங்களோட சேலரிக்கு உங்களுக்கு நான் இவ்வளோ லோன் வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ரூஃப். ஆனால் அந்த தாளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓகே நான் இப்போ போய் விசிட் பண்ண போகிறேன், கொஞ்ச நாளில் நான் வீடு வாங்கியே ஆவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மார்கேஜ் இன் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு நீங்கள் விசிட் பண்ண தொடங்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுக்கு அந்த மார்கேஜ் இன் பிரின்சிபல் இருந்தாகணும். ஸோ நீங்கள் வந்து சும்மா விசிட் பண்ணுறீங்கன்னா அதை எடுக்காதீங்க. ஆனால் ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குது, டெபாசிட் இருக்குது, இப்போ நான் பார்த்து வீடு கொஞ்ச நாளில் நான் எனக்கு பிடிச்ச வீடை வாங்க போகிறேன், ஏதாச்சும் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ஆஃபர் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மார்கேஜ் இன் பிரின்சிபல் அந்த ப்ரூஃப் அந்த பேங்க் கிட்ட இருந்து அந்த ப்ரூஃப் வாங்கிட்டு நீங்கள் விசிட் பண்ண தொடங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச உடனே அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ ஆஃபர் கொடுக்குறது அப்படின்னா என்னன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இல்லை இந்த அமௌண்ட்டு கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரஃப் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ நீங்கள் விசிட் பண்ண உடனே அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து நான் வந்து இந்த வீடை வாங்குறதுக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் மாரி உங்களுக்கு வந்து நடக்கும். ஆக்ஷன்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னா வந்து இப்போது ரொம்ப காம்படிஷன் இருக்குது வச்சிங்களா, ஒரு வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடுனாக்கா வந்து இப்போது 2000K 200Kக்கு அந்த வீடு இருக்குனாக்கா நீங்கள் 205K கொடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் நினைப்பீங்க இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் இதுக்கு வந்து இது ஆஃபர் கொடுப்பாங்க, அதில் ஹையஸ்ட் யாரோ அதுதான் அவங்கள தான் வந்து செல்லர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரி நான் உங்களுக்கு வீடை விற்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், வீடு ஓகே டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஆஃபர் வராதுன்னு நினைக்கிறேன், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு அவங்க கொடுக்குற விலைக்கே கொடுக்கலாம். இல்லை வந்து அவங்க வந்து இந்த அமௌண்ட் கிட்ட கம்மியாகவும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலான்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஓகே இதில் வீட்டில் வந்து சில வேலைங்க இருக்குது, அவ்வளோவா ஆஃபர் வராதுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கம்மியாகவும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து அது நீங்கள் விசிட் பண்ண உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா தெரியும் வச்சிங்களேன். இந்த மாரி வீடுங்க வந்து கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் இருக்கும், மேபி கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பார்க்கலாம். இல்லை அவங்க வந்து ஒரு மினிமம் செட் பண்ணியிருந்தாக்கா அந்த மினிமம் மட்டும் கொடுக்கலாம். இல்லை ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீடு வந்து நாங்கள் 5000 பவுண்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்து அந்த காம்படிஷனில் ஹையில் இருந்ததுனால எங்களுக்கு இந்த வீடு கிடச்சிது. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் கொடுக்குறது உங்களுக்கு மார்கேஜ் இன் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு. சிம்பிளாக வச்சுக்கணுன்னாக்கா வந்து உங்களுக்கு சில டைப் ஆஃப்
வீடுங்க இருக்குது. உங்களுக்கு டிட்டாச்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னாக்கா வந்து தனி வீடு, தனி தோட்டம், பக்கத்தில் எதுவும் ஒட்டி இருக்காது, அந்த மாதிரி தனி வீடு இருக்குது. அது இல்லாமல் வந்து செமி டிட்டாச்ட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. செமி டிட்டாச்ட்னாக்கா ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் ஒட்டி இருக்கும். ஸோ இன்னொரு வீட்டுக்கு 2 வீடு ஒட்டி இருக்கும். ஸோ அது வந்து செமி டிட்டாச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிட் டெரஸ்னால் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல நிறைய ரோட்டில் வந்து நிறைய வீடுங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய ஒட்டி இருக்கும். ஸோ 2 வீட்டுக்கு நடுவில் நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒட்டி இருந்ததுனாக்கா அதை மிட் டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிட் டெரஸ் ஹவுஸும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பெங்களோ ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து பெங்களோ ஹவுசஸ்னால் வந்து உங்களுக்கு எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த வயசானவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பெங்களோ ஹவுஸில் தான் இருப்பாங்க. ஸ்டேர்ஸ்லாம் இருக்காது. பட் உங்களுக்கு பெங்களோ ஹவுஸும் நீங்கள் ஏன் பார்க்கலாம்னாக்கா வந்து சம்டைம்ஸ் உள்ளே ரெனோவேட் பண்ணி அந்த லாஃப்ட் மாதிரி இருக்கிற ஏரியாவை ஒரு பெட்ரூம் மாதிரி செஞ்சுருக்கிற வீடுங்களும் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பெங்களோ ஹவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஹவுஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெங்களோ ஹவுஸும் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டவுன் ஹவுசஸ்னும் ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் நேரோவராக இருக்கும், கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்கும். மோஸ்ட் டவுன் ஹவுஸில் 4 பெட்ரூம் இருக்கும். பட் நாங்கள் விசிட் பண்ணதில் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரோவாக தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஹவுஸும் போகலாம். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த வெப்சைட்ஸ்லாம் தேடிக்கலாம். ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைனில் பார்த்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் பார்த்து ஈஸியாக வந்து உங்களோட ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் லக்கில் நல்ல வீட்டில் விழுந்தீங்கன்னாக்கா ஆஃபர் கொடுத்து டக்குன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் உங்களோட சிச்சுவேஷன், உங்களுக்கு பிடிச்சது மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் விசிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆஃபர் கொடுத்துட்டீங்க. கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு செல்லர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரும். உங்கள் ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு செல்லர்கிட்ட இருந்து பதில் வரும். ஸோ பர்பிள் பிரேக்ஸ்னால் டைரெக்டாக செல்லர்கிட்ட இருந்து வரும். இல்லை வேறு வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏஜென்சி வெப்சைட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏஜென்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பதில் வரும். ஸோ மோஸ்ட் பீப்புள் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி நிறைய காம்படிஷன் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து சில பேர் இன்னும் கொஞ்சம் காத்துன்னு இருப்போம், இன்னும் நல்ல ஆஃபர் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் காத்துன்னு இருக்கிறதும் உண்டு. பட் உங்களோட ஆஃபரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா வந்து நீங்கள் செயினில் இருந்தீங்கன்னாக்கா அவங்களும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடு வாங்குறதுக்கு அவங்களும் அந்த ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அது அக்செப்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு பேங்க் கூட வேலை நடத்திட்டுருக்கோம். உங்கள் பக்கம் நீங்கள் என்ன தொடங்கணும் அப்படின்னாக்கா வந்து இந்த மார்கேஜ் லோன் எடுக்கிற ப்ராசஸை நீங்கள் தொடங்கி ஆகணும். ஸோ உங்கள் பேங்க் கிட்ட இந்த மாதிரி ஓகே நாங்கள் ஆஃபர் கொடுத்தோம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு லோன் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் இன்டர்வியூஸ் அண்ட் எக்ஸெட்ரா எல்லாம் அந்த மார்கேஜ் பேங்க் ப்ராசஸ் நீங்கள் தொடங்கணும் வச்சிங்களேன். அந்த பேங்க் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் எடுக்கணும், வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட். அது முடிச்சுட்டு மோஸ்ட்லி பேங்க்ஸே வந்து உங்களுக்கு சாலிசிட்டர் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கிட்ட அனுப்புவாங்க. இல்லைனா நீங்களே ஒரு சாலிசிட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க வந்து அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க. ஸோ இந்த சாலிசிட்டர்ன்றவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா வந்து எல்லா கான்ட்ராக்டும் கரெக்டாக இருக்கா, வீட்டை கட்டின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வீட்டை, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒர்த்தா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு வீடு ஒர்த்தா, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே அனுப்புவாங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போது வந்து உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கடைசியில் வந்து 2 பார்ட்டும் செல்லரும் நீங்களும் சைன் போடுற வரைக்கும் உங்களுக்கு வேணான்னாக்கா நீங்களும் வித்ட்ரா பண்ணலாம், செல்லரும் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அவங்க எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஃபீஸ் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாலிசிட்டருக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். அதே சாலிசிட்டர்கிட்ட தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற டேக்ஸும் கட்டணும், ஏன்னா அவங்க உங்களுக்காக கட்டுவாங்க. அப்புறம் இந்த டெபாசிட், எவ்வளோ டெபாசிட் கொடுக்க போகிறீங்களோ அந்த டெபாசிட்டும் நீங்கள் சாலிசிட்டருக்கு கட்டணும். அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, அந்த டெபாசிட்டை உங்களுக்காக கட்டிடுவாங்க. ஸோ
இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து முன்னாடியே, அதான் நான் சொன்னால சேவிங் பண்ணுறது, முன்னாடியே சேவிங் பண்ணி இந்த ஃபீஸ்க்கு, டேக்ஸ்க்கு, டெபாசிட்க்கு அண்ட் எக்ஸ்ட்ரா ஆப்வியஸ்லி வீடு மாற போகிறீங்கனாக்கா, மூவ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியராக இருக்கும் காசு கட்டுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்கும் செல்லருக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுவாங்க, வீடு விற்கிறதுக்கான கான்ட்ராக்ட். அதை வந்து நீங்களும் சைன் பண்ணுவீங்க, செல்லரும் சைன் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் நாங்கள் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேட்டில் இவங்க விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதை 2 பேருமே சைன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னாக்கா அந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண யூகேல வீடு வாங்குறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் முடியலாம், ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்பெஷலி நான் சொல்கிற இந்த வீடு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அண்ட் நீங்கள் செயினில் இருந்தீங்கன்னாக்கா அவங்க போகணும் இன்னொரு வீட்டுக்கு, மேபி அவங்க வாங்குறவங்க வீடு இன்னொரு வீடு வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களும் இன்னொரு வீட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து 1 இயருக்கு மேலே எடுக்கிறது கேஸ் மோஸ்ட்லி இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு ஐ திங்க் 9-10 மந்த்ஸ் எடுத்துச்சு. இந்த ப்ராசஸ் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் 9-10 மந்த்ஸ் எடுத்துச்சு. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா வந்து நாங்கள் சிட்டியே மாறுறதுனால எங்களால் வீக் டேஸில் வந்து விசிட் பண்ண முடியல, ஈவினிங்கில் விசிட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து முன்னாலேயே வந்து வீக்கெண்டு பூரா ஃபுல் டே பேக்டாக ஸ்கெட்யூல் போட்டு இந்தந்த வீடு விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு போனோம். அது இல்லாமல் வந்து ஒரு வீட்லையும் இதெல்லாம் செக் பண்ணணும். இந்த டபுள் கிளேஸ்டு விண்டோஸ் இருக்கா, இது ஹீட்ரு நல்லா இருக்கா, என்னாச்சும் செவுத்தில் என்னாச்சும் பிரச்சனை இருக்கா, ஃப்ளோரிங் என்னாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு ஒரு வீடாக போய் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 ஆஃபர் கொடுத்துருந்தோம், அது 2ம் எங்களுக்கு நடக்கலை. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, ஆஃபர் அக்செப்ட் பண்ணலைன்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடு கிடைக்கும். அண்ட் இப்போவே சேவிங்ஸ் பண்ண தொடங்குங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக். நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.